வணக்கம். காஞ்சிபுரத்தில் பழமையான சேலை, அதாவது 30 வருஷம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சேலையை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த சேலையில் சுமார் ஒரு 10-12 சேலை இருக்கு. அது பெரும்பாலும் கோர்வ ரகமான சேலை மட்டும்தான். ஏன்னா அந்த காலத்தில் அதிகபட்சமாக மக்கள் விரும்புவது கோர்வ ரகம்தான். இதுதான் அந்த சேலைங்க. இந்த சேலையில அந்த காலத்துல என்னென்ன டிசைன் போட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஒன் சைடு சேலை. ஒன் சைடு சேலையில இந்த கலர் பாத்தீங்களா, இது அதாவது அரக்கம் இல்லாம சில்கிரேவும் இல்லாம முந்தியில அரக்கு போட்டிருக்காங்க. முந்திக்கும் பாட்ருக்கும். இது ஒரு கோர்வ ரகம். இந்த சேலையை பார்த்தீங்களான்னா ரொம்ப அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பிட்னியில் ஏற்றிருக்காங்க. ஒன் சைடு பழைய காலத்துலலாம், இப்போ தான் டபுள் சைடு மாடல் வந்திருக்குது. இப்போ அதாவது ஒரு 10-15 வருஷமாக தான் டபுள் சைடு. அப்போல்லாம் ஒன் சைடு மட்டும்தான். அதில் பாருங்கள், முந்தியில் சீரு ஃபுல்லாக பனாரஸு புட்டா, கோபுரம் புட்டா வாங்கியிருக்கிறாங்க. அரக்குன்னு வச்சுருக்காங்க முந்தியில். உடலில் அரக்கும் கலந்து வேறு ஒரு கலர் மாந்தளிர் கலர் போட்டு வச்சுருக்காங்க. உடல் ஃபுல்லாக புட்டா வாங்கியிருக்காங்க. புட்டா பார்வை மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே சேலை ஃபுல்லாகவே நமக்கு புட்டா வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு சேலை. கிளிப்பச்சையில் நமக்கு மெரூன் கலர் பார்டர். இதுவும் ஒன் சைடு தான். மெரூன் கலர் பார்டரில் பூ டிசைன் வருது. உடலில் புட்டா. முந்தி வயலட்டும் ரோஸும் வச்சுருக்காங்க. வயலட்டும் ரோஸும் வச்சுருக்காங்க. இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தை உணர்த்துற மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாக கை வேலை. அப்போல்லாம் மிஷின் கிடையாது, ஜாக்கெட் கிடையாது. அடைப்பாசி கையில் நெய்கிற ரகம். அதெல்லாம் பிட்னி ஏற்றுறது எல்லாம் கையால் நெய்யப்பட்டது. பாருங்கள், முந்தி நெச்சிட்றாங்க. ப்ளவுஸ் நெச்சு கட் பண்ணி எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு முந்தி நெச்சிருக்காங்க. முந்தி நெச்சிட்டு உடல் நெய்யும் போது அந்த காலத்துலாம் பிட்னி பாருங்கள் கையில் ஏற்றிருக்காங்க. உடலை முந்தியோட சேர்க்கறது பிட்னி ஏற்றிருக்காங்க பாருங்கள் கையால். அப்போல்லாம் பிட்னி ரகம். இப்போ தான் பெந்து இழுக்கிறதெல்லாம். அப்போல்லாம் பிட்னி ரகம். சேலையில் நல்லா ஒரு பார்வையால் லுக்காக இருக்கும். அந்த காலத்து டிசைன்லாம் பாருங்கள். இப்போலாம் இதெல்லாம் ரேரு. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்குது. மறுபடியும் நம்ம ரீக்ரியேட் பண்ணோம்னா பழைய பாரம்பரியமான சேலையை நம்ம உருவாக்க முடியும். இதில் கிளிப்பச்சை, உடல் கிளிப்பச்சை, உள்ள ஊசி கட்டம், ஃபுல்லாக ஊசி கட்டம் பெந்து. இது போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஊசி கட்டம், ஃபுல்லாக ஊசி வச்சுருக்காங்க. உடலில் புட்டா, ஃபுல்லாக சேலை ஃபுல்லாக புட்டா. முந்தி. இது ஒரு கோர்வ ரகம். இது ரெண்டாவது சேலை. அடுத்தது இந்த சேலை இங்கு ப்ளூன்னு வச்சுருக்காங்க. இங்கு ப்ளூவில் பாருங்கள், இது ஃபுல்லாக போடிக்கார் தான். போடிக்கரையிலே ஒன் சைடில் இதில் ஒரு 2 கொஞ்சம் பார்ட்ரு. 2 கொஞ்சம் பார்டரில் உடலில் ஸ்டார் புட்டா வாங்கியிருக்காங்க. ஸ்டார் புட்டா பார்வையில் நெருக்கமாக வாங்கியிருக்காங்க. உடலில் தள்ளி ஒரு மரத்துக்கு தள்ளி வாங்கியிருக்கிறாங்க. சிம்பிளான ரகம்தான் இது, போடி ரகம். அந்த காலத்துலேயே போடிக்கரை எவ்வளோ அழகாக கையில் நெச்சிருக்காங்க பாருங்கள். முந்தியில் பனாரஸ் போட்டிருக்காங்க. 2 பனாரஸு உடலில் முந்தி. எவ்வளோ சிம்பிளான சேலை. பாக்கு கலரில் பார்டரும், உடலில் ப்ளூ கலர், நேவி ப்ளூ, ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க. இதை நேவி ப்ளூன்னு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்களான்னா இதுலேயும் புட்டா. இதில் வர நிறைய சேலைங்க புட்டா. இதுலேயும் பாருங்கள், முந்தியில் உடல் இது மாதிரி டிசைன்ஸ்லாம் இப்போ ரொம்ப வரதில்லை, ரொம்ப ரேர். இது புட்டா ஸ்டார் புட்டா, ரொம்ப சின்னதாக இருக்குது. 2 பக்கம் பனாரஸு பிட்னி ஏற்றிருக்காங்க. இதோட முந்திய அளவு பாருங்களேன். சாதாரணமாக ஒரு செலுப்பு நம்ம போடணுமானா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 முழம் 2 முழம் நெய்வோம். ஆனால் இதோட முந்திய அளவு இன்ச்சு பாருங்கள், கம்மியாக இருக்குது. இதுதான் பழம்பெரும் சேலை, அதாவது 40-50 வருஷத்து சேலை. கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், நேவி ப்ளூ, இங்கு ப்ளூ இல்லாமல் நேவி ப்ளூ, அதில் பாக் கலரு. இது ரேர் கலர்.
இது மாதிரி கலர்லாம் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணி போட்டால் தான் நமக்கு லுக்காக நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இதில் வந்து பேல்தார், இதுலேயும் பேல்தார் பாருங்கள், உடலில் வந்து ஜரிகை ஊசிக்கட்டை இல்லாமல் பட்டுலேயே ஊசிக்கட்டும், பட்டுலேயே பேல்தார் பணிச்சிருக்காங்க. ஃபுல்லாக கோடு கோடாக இருக்குது பாருங்கள், பேல்தார் பணிச்சிருக்காங்க. இது வந்து இது ஒரு ப்ளஸ், இந்த சேரீயில் இது ஒரு ப்ளஸ்ஸு. பார்டர் வந்து அரக்கு, உடல் வந்து இங்கு ப்ளூ இல்லாமல் நேவி ப்ளூ, ரெண்டும் பார்க்கறது 2 ஷேடாக தெரியும். இது வந்து வெயிலில் நம்ம பார்த்தோம்னா அதோட லுக்கு வந்து பழைய சேலையாக இருந்தாலும் ரொம்ப லுக்கு வந்து அட்ராக்டிவாக நல்லா இருக்குது பாருங்கள். அது ஷைனிங். ஒரு சாதாரண ஒரு பூனம் சேலை எடுத்தால் கூட ஒரு 6 மாதம் வருது, இதான் 40 வருஷம் 50 வருஷம், அதாவது மனுஷ பிறப்பே அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் இந்த சேலைங்கள்லாம் இன்னும் அழியாமல் இருக்க பாருங்கள். அதுதான் நம்ம காஞ்சிபுரம் பட்டோடைய ஸ்பெஷாலிட்டி. இதில் பாருங்கள், முந்தியில் உடலில் வந்து திலகம் போட்டிருக்காங்க, பக்கத்தில் 2 பக்கம் பனாரஸு, அரக்கு, கலர் காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்வை வரைக்கும் நெருக்கமாக புட்டா வாங்கியிருக்காங்க. புட்டா கூட பாருங்கள், இந்த டிசைன் புட்டாலாம் இப்போ வாங்குறாங்களா பாருங்கள். இதெல்லாம் வந்து பாரம்பரியத்தை உணர்த்தும். அந்த காலத்தில் வர புட்டா பாருங்கள், இப்போ வர புட்டாங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். பார்வைக்கு அப்புறம் தள்ளி தள்ளி கொஞ்சம் புட்டா வாங்கியிருப்பாங்க பாருங்கள். பிட்னி எடுத்துருக்காங்க பாருங்கள், முந்தியிலிருந்து சாரிக்கு இணைக்கிறது பிட்னி ஏற்றுறது கூட ரொம்ப தையல் அடிச்சா மாதிரி இருக்குது பாருங்கள். தையல் அடித்தா கூட ஒரு கோடு தெரியும், ஆனால் நெசவில் அந்த பிரிண்டிங் மாதிரியே இருக்குது பாருங்கள் நம்மளோட கைத்தறி நெசவு. அடுத்தது மாம்பழங்கலரில் அரக்கு பார்டர்னால் இதுவும் ஒன் சைடு தான். இந்த ஒன் சைடில் பாருங்கள், உடல் ஃபுல்லாக புட்டா வந்து பட்டிலே வாங்கிக்கிறாங்க, பட்டு செல் புட்டா மாதிரி பட்டில் ஜரிகை இல்லாமல் பட்டு புட்டா வாங்கியிருக்கிறாங்க. இதில் நல்லா பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இதில் பாருங்கள், பட்டிலே புட்டா வாங்கிடுவோம், எவ்வளோ நெருக்கமாக வாங்கியிருக்காங்க பாரு, அங்கங்கே அப்படியே மழை துளி மாதிரி இருக்கும். அதில் ஒன்று இதில் வந்து இது பிள்ளையார் மொக்கு பார்டரில் பாருங்கள், பிள்ளையார் மொக்கு. இந்த பிள்ளையார் மொக்கு வந்து இப்போ தான் ஜாக்காட்லலாம் ரெடி பண்ணுறாங்க, அப்போலாம் கையிலே வாங்கியிருக்காங்க பாருங்கள். தையல் அடித்தா மாதிரி ஒரு 40 வருஷம் 50 வருஷத்தில் கையிலே இந்த பிள்ளையார் மொக்கு வாங்கியிருக்காங்க. பார்டரில் வந்து அரக்கில் வந்து பனாரஸ் ஃபுல்லாக கோடு கோடா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போலாம் இது மாதிரி சேலையில் நம்ம பார்க்கறது ரொம்ப அரிது. இது பாருங்கள், முந்தியில் பாருங்கள், இதுலேயும் பிட்னி ரகம். இதை பாருங்கள், டை வச்ச மாதிரி இருக்கும் முந்திக்கும் உடலுக்கும். இப்போ பவர்லூம் சேலை பார்த்தீங்களான்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பவர்லூம் கிடையாது, அப்பயே கையில் எப்படி நச்சிருக்காங்க பாருங்கள். அந்த மெத்தட் எவ்வளோ அபூர்வமாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த பிட்னி ஏற்றுறதாக நம்ம காஞ்சிபுரம் சேலையில் மட்டும்தான் திருப்பி பார்த்தா இது மாதிரி நமக்கு தெரியும். அடுத்தது கிளிப்பச்சையில் பாருங்கள், பார்டர் வந்து ஜெம்மில் அரக்கு கலரு, பீட்டில் ப்ளூ கலர். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக 2 கலர் கொடுத்துருக்காங்க, ஜெம்மிலும் பீட்லேயும். உடல் வந்து கிளிப்பச்சையில் உடலில் புட்டா பார்டர் பாருங்க, ரொம்ப ஜூம் பண்ணி பாருங்களேன். அதில் பார்டரில் கெட்டி பார்டர். இந்த டிசைனும் இப்போ ரொம்ப வரதில்லை. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் வெள்ளி ரேட்டுக்கு இது கெட்டி பார்டரு. இதில் வந்து பார்டரில் ஜரிகை ரொம்ப நிறைய பிடிக்கும். இதில் வந்து நல்லா பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக அடர்த்தியாக இருக்கும் கெட்டி பார்டரில். இதில் பாருங்கள், இப்போ வந்து முந்தியில் வந்து காஞ்சனா கலர், காஞ்சனா போட்டிருக்காங்க. உடல் வந்து பச்சையில் புட்டால் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பனாரஸு. மெயின் கான்செப்டே இந்த முந்திரி எவ்வளோ இன்ச்சு இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் முந்தானி வந்து நிறைய பெண்கள் வந்து கீழே தொங்க நல்லா மாடலைஸ் பண்ணி இடுப்பில் ஒட்டியானம் கட்டுறாங்க. அந்த காலத்தில் ஒட்டியானம் கட்டினாலும் முந்தி வந்து ஆஃப் தான், முந்தி மட்டும்தான் மேலே இருக்கும். 28 இன்ச்சு நெய்கிறோம். இப்போ அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு 15 இன்ச்சு சின்னதாக தான் நெய்கிறாங்க, இன்ச்சு கம்மியாக நெச்சுறாங்க. அதுவே ரொம்ப லுக்காக அந்த சேலையை எடுத்து காமிக்குது பாருங்கள். அதோட டிசைன்ஸும் பாருங்கள், கெட்டியாக இந்த சீர் நெச்சிருக்க சீர்லேயே பாருங்கள், பனாரஸ் தான் நெச்சிருக்காங்க. பனாரஸ் நெச்சிட்டு சீர் போட்டிருக்காங்க, 2 சீர், அப்புறம் பனாரஸு, அப்புறம் காலி, அப்புறம் சீர் பனாரஸ் வச்சுருக்காங்க. உடல் டிசைன் பாருங்கள், ஃப்ளவர் நல்லா பூ டிசைன் மாதிரி அழகாக சூப்பராக நம்ம கொடி மாதிரி செடியில் வர கொடி மாதிரி கொடி டிசைன் போட்டிருக்காங்க. அதில் இது ஒரு ரேர் கலர் தான், ரேர் டிசைன் தான் இதுவும். இதில் பாருங்கள், உடலில் புட்டா, இந்த புட்டா கூட பாருங்கள் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது.
ஹார்ட் ஷேப்லேயே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் கலர். கனகாம்பரம் கலரில் அரக்கு பார்டரில் இதுவும் ஒன் சைடு. இப்போ நான் காமிச்ச எல்லா சேலையுமே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு. இது அதாவது 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன் சைடு. இதில் பாருங்கள் உடலில் வந்து மாங்காயிலே கெட்டி மாங்காய் போட்டிருக்காங்க. கெட்டியில் புட்டா வந்து எல்லாம் கையால் வாங்கினது, கையால் நிச்சயது, கையால் திரியில் வாங்கினது மாங்காய் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்டர் பாருங்கள். பார்டரில் பிள்ளையார் மொக்கு இதுலேயே கெட்டி பார்டர் வச்சுருக்காங்க. நடுவில் பாதி ஆஃப் பார்டர் வந்து கெட்டி ஜரிகில், ஆஃப் பார்டர் வந்து பட்டில். இந்த ஆஃப் பார்டர் வந்து அன்னத்தில் வச்சுருக்காங்க. அன்னம் டிசைன் வந்து இதில் பாருங்கள். பாருங்கள் கலரும் ரொம்ப லுக்காக அட்ராக்டிவாக இருக்குது. இதில் வந்து கரெக்டாக அந்த காஞ்சனா கலர் பட்டு போட்டா கொடுக்குறாங்க. பட்டு செல் போட்டா நல்லா ரேராக இருக்குது. முந்தி பாருங்கள், முந்தியோட இன்ச்சே பாருங்கள். அதிகபட்சம் பார்த்தா இது 20 இன்ச்சு தான் இருக்கும் முந்தியே, அவ்வளோதான். அதுலேயே பாருங்கள் இந்த பனாரஸ் நல்லா செக்குடு போட்ட மாதிரி கட்டமாக நல்லா செக்குடு போட்ட மாதிரி இருக்குது. அதுலேயே மாங்காய் புட்டா செக்குடு போட்ட மாதிரி அரைக்கில் சூப்பராக இருக்குது. இந்த சேலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இதுவும் ஒன் சைடு தான். கெட்டி ரோஸில் போனா கலர்னு வச்சுருக்காங்க. இது கெட்டி ரோஸ் கலரு, இது போனாலேயும் பாருங்கள். இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே புட்டா சேலை. இதில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் முந்தியோட அளவு பாருங்கள் 20 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. 20க்குள்ளவே தான் இருக்கும். இதில் பாருங்கள் அழகாக சக்கரம் பெருமாள் வச்சுருக்க சக்கரை மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து பனாரஸ்லேயே ஒரு கட்டமாக செக்குடு மாதிரி போட்டிருக்காங்க. உடல் வந்து புட்டா. இந்த புட்டா பாருங்கள் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த புட்டா ரவுண்டோ இல்லாமல் ஸ்டாரோ இல்லாமல் பூ புட்டா. இந்த பூ புட்டா கூட பாருங்களேன் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த டிசைனும். இதில் பார்டர் பாருங்கள். பார்டரும் கெட்டி பார்டரில் இதில் கோரூர்னு வச்சுருக்காங்க. அந்த கெட்டி பார்டரில் டிசைன் பாருங்கள். பனாரஸு கெட்டி பார்டர் சக்கரம் பனாரஸ். இதுவும் ஒரு ரேர் தான். பிங்க் கலரு, அதாவது ராணி ரோஸ்ன்னு சொல்லலாம், இது கெட்டி ரோஸ்ன்னு சொல்லலாம். இந்த கலரில் வந்து இந்த போனா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் கிரே கலரில் அரக்கு பார்டரில் ஃபுல்லாக பாருங்கள். முந்தி அரக்கு, உடல் வந்து சில்வர் கிரே முந்தியில் பாருங்கள் ஃபுல்லாக பனாரஸ் சீர் போட்டிருக்காங்க. காலி பனாரஸில் கெட்டியான பனாரஸ் போட்டிருக்காங்க. உடல் வந்து பூ டிசைன் வந்து முந்தியில் புட்டா டிசைன் போட்டிருக்காங்க. அடுத்தது கெட்டியில் சீர் போட்டிருக்காங்க. அடுத்தது உடலில் வந்து சில்வர் கிரேல புட்டா. இதை வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா இதுவும் அதிக 3 இழை தான் வச்சுருக்காங்க. நிறைய சேலைங்கள் வந்து அந்த காலம் இப்போ நான் காமிச்ச எல்லா சேலைங்களுமே 3 இழையில் நெச்சது தான். 3 இழை வந்து நம்ம எவ்வளோ கம்மியாக குறைய நெய்கிறோமோ சேலையிலோட ஷைனிங்கும் குவாலிட்டியும் அதிகமாகும். இழைய கூடவே கூடாது. இழை வந்து கம்மியாக நெச்சா தான் சேலையோட தரம் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஸ்பெஷலாக தூக்கி காமிக்கும். ஒரு சீருக்கு இந்த சேலையில் உடலில் பார்த்திங்களன்னா 8 புட்டா லைனாக வாங்கிக்கலாம். 8க்கு 8 வாங்கின்னு போயிருக்காங்க. பார்டரில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கெட்டி பார்டரு. அதில் மொக்கு பனாரஸு கெட்டி பார்டரு. மொக்குல டிசைன் பாருங்களேன். இந்த கோவிலில் வந்து விளக்குங்க நம்ம அகல் விளக்கு லைனாக ஏற்றினா மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றினா மாதிரியே இருக்கும். அந்த டிசைன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். மொக்கு டிசைன். இது மாதிரி வின்டேஜ் சேலைங்க எங்ககிட்ட ரொம்ப நிறைய இருக்குது. அதை வந்து எப்படி நெச்சிருக்காங்க, அடையில் நெச்சிருக்காங்களா, குச்சிப்பேட்டில் நெச்சிருக்காங்களா, எப்படி நெச்சிருக்காங்கன்றத நமக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் போட்டு காமிக்கிறோம். எங்கள் வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.